கோலமலை அம்மனோட மூக்குத்தி வரலாறு இதுதான். நந்தினி கிட்ட இருக்கிற அம்மனுக்கு சொந்தமான மூக்குத்திய நீ கொண்டு வந்து அம்மனுக்கு திரும்ப போட்டு விட்டா அந்த அம்மனுக்கு திரும்ப சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுப்பா. உன் புருஷனோட உயிர் எங்க இருக்குன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியும். நன்றி சாமி. கண்டிப்பா அம்மனோட மூக்குத்தியை கொண்டு வந்து அம்மனுக்கு போட்டு விட்டு என் கணவர் உயிர் இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட உடலுக்கு உயிர் கொடுப்பேன். சந்தோஷமா? ஆனா உனக்கு முன்னால நிறைய பேர் அந்த நந்தினி கிட்ட இருக்கிற மூக்குத்திய கொண்டு வரேன்னு போய் உயிரை விட்டுருக்காங்க. அதனால உன்னோட முயற்சியில நீ ஜெயிக்கிறதுக்கு ஆபத்து நிறைய இருக்கும். எவ்ளோ பேர் வந்தாலும் எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது சாமி. அம்மன் அருளால எல்லா ஆபத்தும் கடந்து போய் அந்த மூக்குத்தியை கொண்டு வந்து மீனாட்சி அம்மனுக்கு அணிவிப்பேன். உன் எண்ணம் நிறைவேற அம்மன் அருள் புரியட்டும். சாமி, அந்த இடத்துக்கு எப்படி போறது? நீ முதல்ல கோலமலைக்கு போ. நீ போனதும் உனக்கான எல்லா கேள்விகளுக்கும் அங்க விடை கிடைக்கும். சரிங்க சாமி, நான் இன்னைக்கே கோலமலைக்கு கிளம்புறேன். கோலமலைக்கு போய் அந்த மூக்குத்தியை மீட்டுட்டு வந்து அம்மனுக்கு அதை அணி வச்சு என் புருஷன் உயிர் எங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நலம் உண்டாகட்டும். நன்றி சாமி. ஒரு நிமிஷம். ஓம் நம சிவாய. துர்கா, உன் வலது கையை நீட்டுமா. இது வேறயா? அம்மனோட சக்தியான இந்த கயிறு உன்னை பாதுகாக்கும். தைரியமா நீ போயிட்டு வா. வர சாமி.